வணக்கம். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. கடந்த சில நாட்களாகவே கொதிநிலையில் இருந்த கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் இருந்து தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்ட 6 முஸ்லிம் பெண் பணியாளர்களும் இன்று அதே கல்முனையின் தெற்கு பகுதியில் உள்ள அஷ்ரப் ஞாபகார்த்த மருத்துவமனையில் பணிகளை பொறுப்பேற்க சென்றிருந்தனர். அவ்வாறாக சென்ற இந்த 6 பணியாளர்களுக்கும் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு வரவேற்பெல்லாம் வழங்கப்பட்டது. மொசாட் சதிகள் எல்லாம் மையங்கண்டு இருக்கக்கூடுமோ என ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் போன்ற முஸ்லீம் அரசியல்வாதிகள் குரல் கொடுத்த கல்முனையின் வடக்கு ஆதார மருத்துவமனையில் இருந்துதான் இந்த இடமாற்றம் இடம்பெற்றது. இந்த ஊழியர்களுக்கு ஆரம்பத்தில் வடக்கு ஆதார மருத்துவமனையில் இருந்து இடமாற்றங்கள் வழங்கப்பட வேண்டும், இந்த இடமாற்றங்கள் இந்த சர்ச்சையை தணிக்கும் என்ற பரிந்துரைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட போதிலும் இந்த பரிந்துரைகள் குறித்த ஊழியர்களால், அதாவது அந்த 6 பெண் முஸ்லிம் பணியாளர்களால் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இன்று அவர்கள் தமது நிலைப்பாட்டை கைவிட்டு அஷ்ரப் நினைவு மருத்துவமனையில் தமது பணிகளை பொறுப்பேற்றனர். அப்போதுதான் அவர்களுக்கு இந்த மாலை மரியாதைகள் எல்லாம் செய்யப்பட்டது. பணி நேர உடை விதிமுறைகள் தொடர்பான சர்ச்சையால் தான் இந்த மாலை அணிவிப்பு மரியாதைகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டதும் ஒரு முக்கியமான விடயம்தான். இந்த சர்ச்சைகள் எழுந்திராவிட்டால் இந்த நியமனங்கள் பெரிதும் பகிரங்கப்பட்டிருக்க முடியாது. அவர்கள் பணியில் இணைந்திருப்பார்கள். அந்த விடயம் யாருக்குமே வெளியில் தெரிந்திருக்காது. ஆனால் இந்த ஆடைகளை மையப்படுத்திய சர்ச்சை தான் இதனை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றி கல்முனையில் ஒரு கொதிநிலையையும் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இப்போது இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டாலும் இந்த இடமாற்றம் தற்காலிகமான ஒரு தீர்வை மட்டுமே வழங்கியிருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின்படி பணியாளர்களை அவர்களின் பணி நேரங்களில் இல்லைனால் பணிகளை செய்ய விடாமல் தடுப்பது, சமத்துவமின்மையை வெளிப்படுத்துவது, பாகுபாடுகளை காட்டுவது என்பதெல்லாம் தடை செய்யப்படுகின்றது. அதேபோல ஒரு பணியாளருக்கு தங்கள் மதத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரம் அரசியலமைப்பு உரிமையில் இருந்தாலும் இது நாட்டின் சுகாதாரத்துறை சீருடைகளுக்கும் உண்டா என்ற விடயத்தில் தான் இப்போது அனுர அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய அல்லது ஒரு தீர்வை வழங்க வேண்டிய நிலைக்குள் இருக்கின்றது. அதாவது இப்போது இந்த விடயத்தில் அனைத்து அரச மருத்துவமனைகளுக்குரிய சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களை திருத்தி ஹிஜாப் அல்லது ஏனைய இனங்களின் பாரம்பரிய உடைகளையும் அனுமதிக்கும் ஒரு முடிவை எடுப்பதா இல்லையா என்ற விடயத்தில் அரசாங்கத்திற்கு ஒரு சவாலான நிலைமை இருக்கின்றது. கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் இஸ்லாமிய பாணி உடை காரணமாக பணிக்கட்டுப்பாடுகளை எதிர்கொண்ட முஸ்லிம் பெண் சுகாதார பணியாளர்கள் இப்போது ஏற்கனவே கூறியது போல அஷ்ரப் நினைவு மருத்துவமனைக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டு விட்டாலும் இந்த விடயத்தில் சட்டத்தின் உதவியை நாடி ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை எடுத்து செல்ல முஸ்லீம் அரசியல்வாதிகள் திட்டங்களை போட்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு வகையில் சட்ட உதவியால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் நகர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடும். இது ஒரு முக்கியமான விடயம்தான். இதேபோல இந்த விடயத்தில் அரசாங்கம் அல்லது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்வை வழங்கி அனைத்து மருத்துவமனைகளிலும் ஹிஜாப் உடைகளை அனுமதிக்கும் ஒரு முடிவை அறிவித்தால் அதன் பின்னர் இந்த விடயத்தில் சர்ச்சைகள் இராது. அதன் பின்னர் 2000ஆம் ஆண்டிலிருந்து பொதுவான சீருடை தரநிலைகளையே தமது மருத்துவமனை பின்பற்றி வருவதாக, இதனால் ஹிஜாப் போன்ற உடைகளை அனுமதிக்க முடியாது என இதுவரை கருத்து சொல்லிய கல்முனை வடக்கு மருத்துவமனை நிர்வாகம் கூட இனிமேல் அவ்வாறு நிற்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு நியதியாக அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்பட்டுவிட்டால் அவர்களும் அதில் எந்த கேள்வியையும் எழுப்ப முடியாது. இப்போது என்னென்றால் அரசாங்கத்தின் இந்த விதிகள் ஏற்கனவே உள்ள சீருடைகளை சார்ந்து இருப்பதால் தான் இந்த சிக்கல் இருக்கின்றது. அரசாங்கத்தின் பக்கத்தில் தான் இப்போது பந்து இருக்கின்றது. இந்த சர்ச்சையை தீர்க்க உண்மையில் சுகாதார அமைச்சகம் ஒரு முயற்சிகளை செய்கின்றது. இது அதற்கு சவாலாகவும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் தலைமையில் நேற்றும் நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற சிறப்பு பேச்சுக்களில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முஸ்லீம் மற்றும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசித தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் சமய மற்றும் பண்பாட்டு விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் முனீஃப் முலஃபார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அபூபக்கர் ஆதாம்பாவ, KM அஸ்லாம், முகமது ஃபைஸ் மற்றும் இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல ரவுப் ஹக்கீம் தலைமையில் முஸ்லீம் அரசியல் முகங்களான ஹிஸ்புல்லா,
முஜிபுர் ரஹ்மான், இம்ரா மஹ்ரூப், நிசாம் ஹாரியப்பர், உதுமாலெப்ப, அப்துல் வாசித், அஷ்ரப் தாகிர், NTM தாகிர் ஆகியோர் நேற்று சுகாதார அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையால் மேற்கொள்ளப்படும் இடமாற்றங்களை ஒரு தீர்வாக ஏற்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளனர். அதாவது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது அவர்களின் நிலைப்பாடு. இது ஓரளவு ஏற்கத்தக்க நிலைப்பாடு தான். இதற்கு ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் இணக்கம் தெரிவித்து இவ்வாறான இடமாற்றங்கள் நிரந்தரமான தீர்வு அல்ல என்பதை அரசாங்கம் உணர்வதாக ஏற்றுக்கொண்டார். நியாயமான மத உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதன் அவசியத்தை தமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகையால் இனிமேல் அரச மருத்துவமனைகளுக்குரிய சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களில் ஹிஜாப் உடைகளையும் அனுமதிக்கும் புதிய விதிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த விடயம் தெற்கில் எவ்வாறு எதிர்நோக்கப்படும் என்பதெல்லாம் இன்னொரு புதிய சிக்கலுக்குரிய விடயம். ஆக மொத்தம் தமிழ் பேசும் மக்களை சிண்டு முடிய விடாமல், மக்களை திசை திருப்பாமல் ஒரு சிஸ்டம் சேஞ்சை இந்த விடயத்தில் இறுக்கமாக உறுதியாக அரசாங்கம் வெளிப்படுத்தி கொண்டால் அது நல்ல ஒரு விடயமாகத்தான் இருக்க முடியும். அதை விட்டு பம்மி பதுங்கி இந்த விடயத்தில் தமிழ் பேசும் மக்களை முரண்நிலையில் விடுவது அரசாங்கத்தின் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டளிக்கு முரணானது என்பதும் ஒரு விடயமாகும். உள்ளூரில் மட்டுமல்ல, உலகிலும் சில யூ வடிவ திருப்பங்கள் எல்லாம் வருகின்றன. குறிப்பாக இந்த யூ வடிவ திருப்பங்களை செய்வதில் பெயர் போன உலகத் தலைவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது இன்னொரு யூ வடிவ திருப்பத்தை எடுத்தார். அந்த வகையில் கனேடிய பொருட்கள் மீதான 50% வரி விதிப்பை தான் 3 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று நள்ளிரவுக்கு முன்னர் திடீரென அறிவித்தார். இன்று அமெரிக்காவின் உள்ளூர் நேரம் அதிகாலை முதல், அதாவது 12:01 முதல் இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வரவிருந்த நிலையில் இந்த நடைமுறை வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் இந்த ஒத்திவைப்பை அறிவித்தார். இதன் மூலம் சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான இறக்குமதிகள் வரியில் இருந்து இப்போது காப்பாற்றப்படுகின்றன. இது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு தற்காலிகமான நிவாரணமாக இருக்கக்கூடும். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதன் அறிகுறிகளின் அடிப்படையில் இந்த 50% வரி விதிப்பை, அதாவது கனடிய அமெரிக்காவை நோக்கிய கனேடிய ஏற்றுமதி பொருட்களுக்குரிய 50% வரியை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளதாக ட்ரம்ப் நேற்றிரவு தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் எழுதியிருக்கின்றார். கனேடிய பிரதமர் மாக்கானியும் டொனால்ட் ட்ரம்பும் நேற்று முன்தினமும் பேச்சுக்களை நடத்திய நிலையில் தான் இந்த 3 நாட்களுக்குரிய ஒத்திவைப்பு வந்திருக்கின்றது. ஆக குறைந்தது ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வராது என்பதை ட்ரம்பின் இந்த அறிவிப்பு புலப்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்பின் முந்தைய வரி விதிப்புகளுக்கு எதிராக கனடா பதிலடி கொடுத்த ஒரு நாடு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக சீனாவும் கனடாவும் மட்டுமே இந்த பதிலடிகளை வழங்கிய நாடுகளாக பதிவு செய்துள்ள நிலையில் தான் ட்ரம்பின் இந்த வரி ஒத்திவைப்பு வந்திருக்கின்றது. இதற்கிடையே ஹோர்மூஸ் நீரிணையை புதிய அமெரிக்க பிரதேசம் என டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதற்கு பதிலடியாக ஈரானும் எதிர்வினையாற்றியிருக்கிறது. அதாவது இந்த போர் முடிவடைந்த பின்னர் ஹோர்மோஸ் நீரிணையை அமெரிக்க பிராந்தியமாக தான் பிரகடனப்படுத்துவேன் என ட்ரம்ப் கூறிய நிலையில் இப்போது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை ஈரானிய குடியரசின் புதிய பிரதேசம் என ஈரானும் பதிலடியாக எள்ளலாக குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் ஈரானிய குடியேறிகளின் மிகப்பெரிய குடிப்பரம்பல் கலிபோர்னியா மாநிலத்தில் தான் உள்ளது. அவர்களில் பெரும்பான்மையானோர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வசிப்பதால் இனிமேல் லாஸ் ஏஞ்சல்ஸின் பெயர் தெஹ்ரான்செல்ஸ் என, அதாவது தெஹ்ரானையும் லாஸ் ஏஞ்சல்ஸின் பதத்தில் வெறும் இறுதியான ஏஞ்சல்ஸ் என்ற பதத்தை இணைத்து இனிமேல் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பெயர் தெஹ்ரான்செல்ஸ் என்றும் ஈரான் எள்ளலாக குறிப்பிடுகின்றது. அதாவது ஹோர்மோஸ் நீரிணையை அமெரிக்க பிராந்தியமாக பிரகடனப்படுத்துவதற்குரிய பதிலடியாக ஈரான் இதனை குறிப்பிடுகின்றது. இந்த நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான இந்த ஈகோ போராட்டம் இந்த போரின் மையப்புள்ளியாக இன்னமும் இழுபட்டு செல்கின்றது. கடந்த பல வாரங்களாக ஈரானும் அமெரிக்காவும் இந்த நீரிணையில் தங்களுக்கு தான் மேலாதிக்கம் இருப்பதாக கூறிக்கொண்டாலும் தற்போதைய நிலையில் அமெரிக்க கடற்படைக்கு இந்த நீரிணையில் பல நெருக்கடிகள், சவால்கள் இருந்தாலும் இந்த நீரிணையில் இப்போது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவதால் ஆரம்பத்தில் இந்த நீரிணையில் இருந்த ஈரானின் பிடி இப்போது மெல்ல மெல்ல தளர்வுக்கு வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. இதற்கு காரணம் இப்போது ஹோர்மோஸ் நீரிணையால் செல்லும் கப்பல்கள் யாவுமே ஓமானை அண்டிய இந்த ஹோர்மோஸ் வழியால் பயணிக்கின்றன. 2 வாரங்களில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல்களில் 80%க்கும் அதிகமானவை ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கப்பல் வடித்தளமாக உள்ள ஓமானின் அருகிலுள்ள
வழித்தடத்தையே பயன்படுத்தி கொள்கின்றன. இது ஈரானுக்கு ஒரு சவாலான விடயம். ஏனென்றால் ஓமானின் வடக்கு கடற்கரை வழியாக இந்த கப்பல்கள் பயணிக்க ஈரான் அந்த கப்பல்களை நோக்கி ட்ரோன்களை ஏவிக்கொண்டாலும் அச்சுறுத்தல்களை விடுத்தாலும் முன்னரெல்லாம் அந்த அச்சுறுத்தல்களுக்கு பலன் இருந்தது. ஆனால் முன்னரை விட இப்போது அதிக கப்பல்கள் ஈரானின் இந்த அச்சுறுத்தல்களை புறக்கணித்து அமெரிக்க கடற்படையின் பாதுகாப்பு கிடைக்கும், இல்லையென்றால் அமெரிக்க கடற்படையின் பதிலடி ஈரானுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பயணிப்பதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் இந்த வழித்தடத்தால் அதிகம் கப்பல்கள் பயணிப்பதில்லை. அதாவது ஓமானுக்கு அருகில் உள்ள வழித்தடத்தால் அதிகம் கப்பல்கள் பயணிப்பதில்லை. ஆனால் இப்போது அந்த வழித்தடத்தால் அதிகமாக கப்பல்கள் செல்கின்றன. இது ஈரானுக்கு ஒரு அடியாக இருப்பதால் தான் அது ஓமானுடன் ஒரு டீலை போட முனைகின்றது. குறிப்பாக குவைத், சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் இந்த நகர்வுக்காக மிகப்பெரிய சூப்பர் டேங்கர்கள் எனப்படும் மிகப்பெரிய பாரிய எண்ணெய் கப்பல்களை வாடகைக்கு அமர்த்தி பாரசீக வளைகுடாவிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்த கப்பல்களை வெளியேற்றி அதன் பின்னர் ஓமான் வளைகுடாவில் உள்ள அபாய மண்டலத்துக்கு வெளியே ஏனைய வாடிக்கையாளர்களின் சிறிய ரக எண்ணெய் தாங்கிகளுக்கு இந்த சூப்பர் டேங்கர்கள் இருந்து எண்ணெயை மாற்றி வியாபாரத்தை செய்கின்றன. இது ஈரானுக்கு ஒரு அடியான விடயம். அதாவது தான் அச்சுறுத்தலை விடுத்தாலும் ஓமானுக்கு அருகில் உள்ள ஹோர்முஸ் வழித்தடத்தால் அதிக கப்பல்கள் செல்வதால் தான் இந்த விடயத்தில் ஓமானுடன் ஒரு டீலை போட ஈரான் முனைகின்றது. அதாவது எனக்கும் உனக்கும் தான் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் பங்கு இருப்பதால் நானும் நீயும் ஒன்றாக இணைந்து ஒரு டீலை போடுவோம் என சொன்ன நிலையில்தான் ஈரானின் இந்த வியூகத்தை அறிந்து கொண்ட ட்ரம்ப் ஓமான் ஹோர்முஸ் நீரிணை விடயத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக செயற்பட்டால் ஓமான் மீதும் குண்டு வீசப்படும் என அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இந்த எச்சரிக்கையானது ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா சற்று அதிகமான பிடியை கொண்டுள்ளதை ஈரான் உணர்ந்து இந்த பிடியை தளர்த்த எடுக்கும் வியூகங்களுக்கு எதிராக இருப்பதால் தான் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையும் வந்திருப்பதால் இப்போதைய நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் முன்னர் தான் கொண்டிருந்த பிடியை விட சிறிய தளர்வை கொண்டிருப்பதை அண்மைய நாட்களில் ஓமானுக்கு அருகில் உள்ள ஹோர்முஸ் நீரிணையால் செல்லும் கப்பல்களின் அதிகரிப்பு காட்டுகின்றது. என்றாலும் ஈரானின் அச்சுறுத்தல் முற்றாக நீங்கிவிடவில்லை. அந்த வழியால் செல்லும் கப்பல்களையும் அது அச்சுறுத்திக் கொள்கின்றது. என்றாலும் முன்னர் இருந்த நிலைமையை விட இப்போது நிலைமை மேம்பட்டு வருவது ஈரானுக்கு ஒரு சவாலான நிலைமையாகத்தான் உள்ளது.